என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட ஒரு சாபம் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் அப்பன் கருப்பண்ண சுவாமி இன்று பலிக்கும்படி வைத்திருக்கிறேன். உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உனக்கான பதிவாகும் என் அன்பு குழந்தையே. உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் அப்பன் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய். இதுபோன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பண்ண சுவாமி நான் செய்து கொடுக்கப் போகிறேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தையே நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கிறதல்லவா? என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அப்பன் கருப்பண்ண சுவாமியும் பதில் கொடுப்பார்கள் என்று நீ அன்று சொன்னாயே, அதை நான் கண்குளர பார்ப்பேன் என்றும் என் அன்பு குழந்தை அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாயல்லவா? அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன். அதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அவனுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டது. அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதாய் செய்தான் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பலியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டையை கொடுக்கப் போகிறது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதால் தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதும் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் என் பிள்ளைகளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் உன் அப்பன் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன்.
அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இது என் அன்பு குழந்தையே, உன் கண் முன்னாலே நடக்கப் போகிறது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன். அது என்ன தெரியுமா? அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகிறாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன்னிடம் சொல்கிறேன். ஒரு விபத்தை சந்திக்கப் போகிறார். அவரவர் கர்மவிரை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்பட போகிறது. வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரியப் போகிறது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையே உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? இல்லை, வாழத்தான் உன் அப்பன் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகிறது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனத்தையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அதுபோலத்தான் இவர்களுடைய நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றி விடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்ற முடியாதே. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் கருப்பண்ண சுவாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.